கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே போலி பட்டா வழங்கியது தொடர்பாக மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தவர்களை காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் தாக்கியதாக கூறி கிராம மக்கள் எஸ்பி அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, வணக்கம். இந்த தர்ணா குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, கடலூர் மாவட்டம் காடாம்புலியூர் தெற்கு தெரு, குறிப்பாக அந்த சமத்துவபுரம் என்ற பகுதியில இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்டோருக்கு பட்டா வழங்குவதாக கூறி அப்போது பன்ருட்டியில நில அளவையராக இருந்த குணசேகரன் என்பவர் மற்றும் அவருக்கு உதவியாளராக இருந்த ராஜதுரை மற்றும் மல்லிகா இவர்கள் பாத்தீங்கன்னா சமத்துவபுரம் பகுதியில 80க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா வாங்கி தருவதாக கூறி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பணம் பெற்றிருக்கின்றனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா அவர்களுக்கு போலியான மனைப்பட்டாவை கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பாத்தீங்கன்னா அவர்கள் மின் இணைப்பு பெறுவதற்கு மற்றும் அரசு சார்ந்த சேவைகளை பெறுவதற்காக சென்ற போது அது குணசேகரன் என்பவர் வழங்கிய பட்டா என்பது போலி என்பது பொதுமக்கள் உறுதி செய்றாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் குறைகேற்பு கூட்டத்திலும் அதன் பிறகு மறுநாள் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாவட்ட எஸ்பி அலுவலகத்திலும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புகார் அளிக்கிறாங்க. இந்த புகாரின் அடிப்படையில பாத்தீங்கன்னா நமது மாலை முரசு தொலைக்காட்சியில இது தொடர்பாக செய்தியும் ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நிலையில பாத்தீங்கன்னா பன்ருட்டி காடாம்புலியூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜதுரை என்பவர், அதாவது புகார் அளித்த ராஜதுரை என்பவர் விசாரணைக்காக அழைப்பதற்காக வருகிறார். அப்போது பாத்தீங்கன்னா மல்லிகா என்பவர் வீட்டுல சிலிண்டர் திருடியதாக கூறி புகார் அளித்த ராஜதுரை என்பவர் அந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் தாக்குற வீடியோ அந்த பகுதியினுடைய பொதுமக்களே எடுத்து கொடுத்திருக்கின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா இது தொடர்பாக, அதாவது சிறப்பு உதவி ஆய்வாளர் அந்த மனு கொடுத்த நபரை தாக்கியது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல தற்போது அவர்கள் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தர்ணா போராட்டத்தை கலைத்தனர். அதனை தொடர்ந்து மனு கொடுத்ததுனால தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறி உதவி காவல் ஆய்வாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருக்காங்க. ராஜதுரை என்பவருடைய தாயார் தமிழ்ச்செல்வி என்பவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதுனால அவர் தற்போது கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். அஸ்வினி, இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கடலூர்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக புகார் அளிக்க வந்த நிலையில அவர்கள் மீது காவலர்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவமும், இதனால பொதுமக்கள் மாவட்ட எஸ்பி அலுவலகத்துல தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவமும் கடலூர்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாகமுத்து, இணைப்பில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. எவ்வளவு தடவை வாங்கியிருக்கேன்